அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தாவேகாவில் அதிகாரமிக்க மூன்றாவது நபராக மாறுகிறார் ஆதவ் அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அதிகாரமிக்க மூன்றாவது நபராக அவர் மாற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. ஏற்கனவே அவர் தாவேகாவில் இணைவதா தகவல் கிடைத்திருந்தது. அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும், எப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? லட்சுமி வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைவார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் நேற்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் நேற்று அமாவாசைக்கு அடுத்த நாள் என்பதால் ஆதவ் அர்ஜுனாவின் பொறுப்பு குறித்து கட்சியில் இணைவது குறித்தான அறிவிப்பை வெளியிடாமல் நிறுத்திவிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று ஆதவ் அர்ஜுனாவுடைய தேர்தல் வியூக நிறுவனம் கட்சிக்கு வேலை செய்வது தொடர்பாகவும் அல்லது என்ன பொறுப்பு வகிக்க போகிறார், கட்சியில் இணைவது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் பணிக்கான சிறப்பு பொறுப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிற சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாவது அதிகாரமிக்க பதவி வகிப்பார் என்று கூறப்படுகிறது. தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாவது அதிகாரமிக்க பதவியை ஆதவ் அர்ஜுனா வகிப்பார் என்றும் தெரிய வருகிறது. தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் களப்பணிக்கான வேலைகளை ஆதவ் அர்ஜுனா செய்வார் என கூறப்படுகிறது. தாவேகாவில் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா செயல்படும் போது அவர் கள வேலைகளை முக்கியமாக அவர் கையில் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு 5லிருந்து 7 நபர்கள் அங்கே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு வருகிற சூழலில் அவர் பொறுப்பேற்ற பிறகு களப்பணிகளை பூத் கமிட்டியிலிருந்தே துவங்கி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தேர்தலுக்கான நேரம் இன்னும் ஓராண்டே இருப்பதால இந்த குறைந்த காலகட்டத்துல இன்று இருக்கு மூளை முடுக்கெல்லாம் எப்படி கட்சியை கொண்டு செல்வது, ஒவ்வொரு கிராமத்திலும் எப்படி கட்சியை பலப்படுத்துவது என்று தொடர்பாக களப்பணிகளை மட்டுமே ஆதவ் அர்ஜுனா மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இவருக்காக இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும் என்று கட்சியினர் அங்கங்கே பேசி வருகிற சூழல்ல இவருக்கென்றே தனி பொறுப்பு ஒன்று இந்த தேர்தல் பணிக்காக கள வேலைகளுக்காக மட்டுமே உருவாக்கி மூன்றாவது அதிகாரமிக்க ஒரு பதவி வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.